வணக்கம் நண்பா. நம்மளோட ஒர்க் இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காங்கேயத்தில் பாப்பனியில் அங்காளம்மன் கோயிலில் தான் வந்து 3 ஃபேஸ் சர்வீஸ் ஒயரிங் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பண்ண வந்திருக்கோம். ஒரு 12 கிலோவாட்டுக்கு உண்டான சர்வீஸ் ஒயரிங் தான் வந்து பண்ண வந்திருக்கோம். இதில் 780 ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக 3 ஃபேஸ் மீட்டர் பாக்ஸு, ஃபியூஸ் கேரியரு, RCCP, சர்வீஸ் பைப்பு எல்லாத்தையுமே கொண்டாந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பைப்பு ஒயர் எல்லாமே கோர்த்து எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒயர் எல்லாத்துக்குமே ரீல்ஸ் கோர்த்து விட்டு இழுத்து கட்டுறக்காக இன்சுலேஷன் டேப் RYBன்னு சொல்லிட்டு வரிசையாக அடிச்சுட்ருக்கோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக், அதுக்கப்புறம் ரெட்டு, எல்லோ, ப்ளூ. ஸோ ஃபுல்லாமே டேப்லாம் அடித்து முடிச்சுட்டு ஒரே நீட்டாக எல்லாம் இழுத்து கட்டிட்டோம். ஸ்டே கம்பி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இழுத்து கட்டிட்டோம். சர்வீஸ் பைப் வைக்க போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் ஷீட் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து லைட்டாக அழகாக ஒரு ஹோல்ஸ் மட்டும் ஓட்டையை போட்டுவிட்டு சிமெண்ட் ஷீட் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டாக அந்த 1 இன்ச் ஹோல்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டுவிட்டு அது சர்வீஸ் பைப்பை அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்துவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா MCL வச்சு விட்டோம். அதுக்கப்புறம் மீட்டர் பாக்ஸ் எடுத்து வச்சு செவுத்தில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு 1 இன்ச் கிளாம்ப் வச்சு அந்த சர்வீஸ் பைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிளாம்ப் அடித்து இறுக்கிட்டோம். மொத்தமாக 4 கிளாம்ப் அடிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு சில கிளாம்ப் பார்த்திங்க 2 கிளாம்ப்லாம் வச்சிருந்தோம், இழுத்து கட்டும் போது வந்து பிடிங்கிட்டு வந்துடும் அப்படிங்கிறக்காக 4 கிளாம்ப் வரிசையாக அடிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் மீட்டர் பாக்ஸில் வந்து ஃபீஸ் கேரியர் 3 ஃபீஸ் கேரியருமே எல்லாத்துக்கும் லூப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 63 ஆம்ஸ் ஃபீஸ் கேரியர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி RCCPயும் பார்த்திங்கன்னா 63 ஆம்ஸ் RCCP யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூஸ் கேரியர்லேருந்து RCBக்கு வந்து RYBன்னு சொல்லிட்டு லூப் கொடுத்துட்டு ஃபுல் டைட் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீட்டர் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு மாட்ட வேண்டியது தான் பாக்கி. ஸோ மீட்டர் பாக்ஸ் எடுத்தாச்சு. 3 ஃபேஸ் சர்வீஸ் மீட்டர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது 20 kgயில் ஹெவி கேஜில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மீட்டர் பாக்ஸு. ஸோ வெயிலும் மழைக்கு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது, இத்தும் போகாது, துருப்பிடிச்சும் போகாது. மார்க் பண்ண இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 10 mm பிட்டு போட்டு 4 ஹோல்ஸும் போட்டாச்சு. அதுக்கு வந்து ஃபிஷர் அடித்து SSL இருக்க 2 இன்ச் ப்ராசஸ் ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். மீட்டர் பாக்ஸுக்கு எப்பவுமே நம்ம ராக் போல்டு, அதாவது வாஷ் பேசன் போல்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த தாட்டி வந்து கோச்சர் ஸ்க்ரூ ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு SSL வாங்கிட்டு ஸ்க்ரூ பண்ணோம். பக்காவாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஜம்முன்னு வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபிட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருந்துச்சு. ராக் போல்டோடவே இந்த SS கோச்சர் ஸ்க்ரூ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து மீட்டர் மாட்டுறதுக்குண்டான பலகையில் வந்து ஹோல்ஸ் போடணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 780 ஒயருங்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக போகணும் அப்படிங்கிறதுக்காக 10 mm வந்து ட்ரில் பிட் வந்து யூஸ் பண்ணி வந்து 8 ஹோல்ஸ்க்கு வந்து போட்டுக்கிட்டோம். அடுத்து மீட்டர் பாக்ஸில் உள்ள வந்து ஒயர் எல்லாமே இன்புட்டு அவுட்புட்டு கரெக்டாக பார்த்து மீட்டர் பலகை வந்து உள்ளே வச்சு போல் நெட் வந்து போட்டு டைட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து லைன்மேன் வந்தாங்கன்னா மீட்டர் மாட்டி விட்டு லைன் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபீஸ் கேரியருக்கும் லைன் கொடுத்து லூப் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து அவுட்புட் வந்து RCCPயில் எடுத்தாவே வேலை முடிஞ்சிடும். ஒயர் எல்லாமே உள்ள பலகைக்குள்ளே வந்து பின்னாடி பேக் சைடு வந்து ப்ராப்பராக உள்ளே வச்சுட்டு அதுக்குண்டான போல் நெட்லாம் போட்டு டைட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து மேலே வந்து ஒயரை வந்து இழுத்து மட்டும் கட்டினா போதும். அந்த சர்வீஸ் ஒயர் வந்து கீழே வந்து கம்பத்தில் இழுத்து கட்டா லைன்மேன் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் மேலே தூக்கி லைன் கொடுத்துருவாங்க. ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிற பாட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.